உள்ள உளுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த உள்ளே அருமையாக்கா இல்லவா இப்படியே கிடக்குது கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே கிடையாது. இப்ப உள்ள உளுந்துட்டாங்க ஏதோ ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும்? உயிருக்கு எதுவும் பிரச்சனையா செய்ய முடியுமா? திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி திருச்சி தஞ்சை சாலையில் 17வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள பூக்கொல்லை தெருவில் போடப்பட்ட பாதாள சாக்கடையில் மேல் மூடப்பட்ட தரமற்ற சிமெண்ட் மூடி உடைந்து எதிர்பாராமல் தவறி விழுந்த ஒரு வயதான பெண்மணி பலத்த காயங்களுடன் அந்த தெருவாசிகளால் மீட்கப்பட்டார். மழை காலங்களில் சாலைகள் பராமரிப்பு பணி நடைபெறாது எனவும் தோண்டப்பட்ட குழிகள் மாநகராட்சி நிர்வாகத்தால் பாதுகாக்கப்படும் எனவும் தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KNU நேரு அவர்கள் அறிவித்திருப்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் பல முறை அந்த பகுதியின் ஆளும் கட்சி கவுன்சிலரிடம் இந்த பாதாள சாக்கடை குழிக்கு தீர்வு கேட்டும் இன்று வரை அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. வார்டில் அடிப்படை வசதிக்கு தேவையான பணிகளை கூட சரிவர செய்யாமல் மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திமுகவை சேர்ந்த 17வது வார்டு கவுன்சிலர் சண்முகப்பிரியா வார்டு பகுதிக்குள் எட்டிக் கூட பார்ப்பதில்லை. அவரின் மாமனார் பூக்கடை மோகன்தான் அனைத்து வேலைகளும் செய்கிறார்கள் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நடந்து வந்தவங்க தொப்பு கடைக்கு உள்ள விழுந்துட்டாங்க. அவங்க கை கால் எல்லாமே அடிபட்டது. இங்க யாருமே எதுவும் என்ன பாக்குறதும் கிடையாது. ஆஸ்பத்திரியில சேர்க்கவும் இல்ல. என்ன எல்லாமே முடிவு எடுக்க வந்து இதற்கு தீர்வே இல்லையா என்று மக்கள் விழி பிதுங்கி நிற்கிறார்கள். எனவே இதற்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து மக்களை காக்க வேண்டும் என்பதே மக்கள் எதிர்ப்பு.